வாழ்த்துக்கள். நன்றி மாமா. பாத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் பாம உறவுகளுக்கு எனது இனிய உற்சாகமான வணக்கம். இது ஹபிஷாவின் சாதனை மனிதர்கள் நிகழ்ச்சி 118. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2056 சித்திரை 29 இன்று இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய உற்சாகமான வணக்கம். வணக்கம் புருஷா. ஓ, நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். நீங்க உற்சாகமா இருக்கிறீங்களா? ஓம் அப்ப உற்சாகங்கள். பதறட்டும். அப்ப நாங்கள் இன்று பார்க்கும் சாதனை மனிதர் எல்லோரும் கிட்டடியாக அறியப்பட்டோரால் தான் சுனிதா வில்லியம்ஸ். கனகாலமா தான் அவ அந்த துறையில இருந்திருக்கிறா. ஆனா செய்திகள் மூலம் இப்ப கிட்டடியாத்தான் ரொம்ப ரொம்ப பிரபல்யமாக வந்துள்ளா. ஸோ இவா தான் சுனிதா வில்லியம்ஸ். ஸ்க்ரீன் தெரியுதானே? சரி. அப்ப இவா பற்றி தான் பார்க்க போறோம். சுனிதா வில்லியம்ஸின் வாழ்க்கை வரலாறு. சுனிதா வில்லியம்ஸின் முழு பேர் சுனிதா லின் வில்லியம்ஸ். இவா செப்டம்பர் மாதம் 19 1965 எக்லுஜிட் ஒஹாயோ அமெரிக்காவில் இவா பிறந்து வளர்ந்தவா. இவாண்ட அப்பா இந்திய நாட்டை சேர்ந்தவர் மற்றும் இவாண்ட அம்மா ஸ்லோவேனியா நாட்டை சேர்ந்த ஒரு ஆளாவா. இவா மெசச்சூசெட்ஸ் என்னும் ஓர் பகுதியில் அமெரிக்காவில் அவ பிறந்து வளர்ந்தவா. பின் இவா நீதம் உயர்தள பள்ளிக்கு 1983 சென்று ஒரு மிகவும் தேர்ச்சி பெற்ற உயர்ந்த ஓர் மாணவராக படித்து வந்துள்ளார். இவர் பிசிக்ஸ் பாடத்தில் அவர் ஒரு பேச்சுலர் டிகிரி, அதாவது யூனிவர்சிட்டிக்கு சென்று அங்க அந்த பாடத்தில் தேர்ச்சி பெற்றவர். அதுக்கு பின்னர் என்ஜினியரிங்ல மாஸ்டர்ஸ் டிகிரி செய்தவ வேற ஒரு யூனிவர்சிட்டியில. அது அவண்ட திறமைகளை வளர்த்து விட்டது. இந்த கோர்ஸ்கள் எல்லாம் முடிச்ச பிறகு இவ நேவல் அகாடமி என்னும் ஒரு விடயத்துக்கு சென்றுள்ளா. அங்க போய் அவ யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி, அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டுக்கும் தங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு குழு மாதிரி இருக்கும். அதுல இவ ஆபீசராக அதுல ஒரு பகுதியை பெற்றுள்ளார். இவ பல பல முக்கியமான பிரச்சனைகள்ல பங்கு பெற்றுள்ளார். உதாரணமாக ஒரு சூறாவளி ஆண்ட்ரூ நடைபெறும் போது 1992 நடைபெறும் போது இவ நேவியில இருந்தவா. அங்கே அவ மக்களுக்கு உதவி செய்து அவைய உயிர்களை காப்பாத்தினவா. அதுக்கு பிறகு 1993 ஸோ இங்கேயும் ஒரு படிப்பு மூலமா தான் செஞ்சிருந்தவா. அவ ஒரு டெஸ்ட் பைலட், அதாவது இந்த ஃப்ளைட்டுகள் ஹெலிகாப்டர்கள் ஓடுற ஆள் நேவிக்காக அதுல அவ படிச்சு அதுலேயும் தேர்ச்சி பெற்றிருந்தவா. அது படிச்சு வந்தபடியால அவ அதுக்கு பிறகு 30 விதமான ஆகாயத்தில் பறக்கும் இயந்திரங்களை அவ பறக்கக்கூடியதா இருந்தது. மொத்தமாக இவ 3000 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட அளவுல அவ மேல பறந்திருக்கிறான்னு கூறப்பட்டுள்ளது. இவ அந்த யுஎஸ் நேவியில பல பல சிறந்த பதவிகளை பெற்று அதுக்கு பிறகு இன்னும் ஒரு உயர்ந்த வேலைக்கு சென்றா. அப்பொழுதுதான் அவ ஜூன் மாசம் 1998 நாசாவுக்கு இணைந்திருந்தவா. அதுதான் எல்லோராலும் அறியப்படும் ஸ்பேஸ் நிறுவனம் ஆகும். அங்கு அவ விண்வெளிக்கு செல்ல வேண்டும், நிலாவுக்கு செல்ல வேண்டும், அப்படி போன்ற ஆர்வங்கள் அவக்கு தொடக்கத்தில் இருந்தது. அதனால அவ அந்த காலத்திலேயே அவ இந்த ரோபோட்டிக்ஸ் அப்படி விண்வெளிக்கு போனால் வாழலாம் அப்படி போன்ற விடயங்களை அறிந்து கனவருஷங்களாக அதை படிச்சு கொண்டு வந்திருந்தவா. இவ நாசால பல பதவிகளையும் ஏற்றுக்கொண்டு அதே நேரத்துல விண்வெளிக்கு எப்படி போகலாம் என்னும் விஷயங்களை படித்து கொண்டிருந்தவா. அவ முதலாக விண்வெளிக்கு சென்றவா எக்ஸ்பெடிஷன் 14/15 என்னும் ஒரு ராக்கெட்ல தான் அவ சென்றிருந்தவா. அவ டிசம்பர் மாதம் 9 2006 பூமியை விட்டு போய் அவ ஜூன் மாசம் 22 2007 மறுபடியும் வந்தவா. ஸோ மொத்தமாக 195 நாட்கள் விண்வெளியில் இருந்தவா. இது ஒரு மிஷனாக செஞ்சு அவ விண்வெளிக்கு சென்று இவ்வளவு காலம் கனகாலமா நின்ற முதல் பெண்ணாகவும் அந்த காலத்துல அறியப்பட்டிருந்தவா. அவ விண்வெளியில நின்ற காலத்துல 4 ஸ்பேஸ் ஒர்க் செய்திருந்தவா. அதாவது விண்வெளியில நடக்கும் ஒரு விஷயத்தை தான் அந்த ஸ்பேஸ் ஒர்க் அழைப்பினம். அந்த ஸ்பேஸ் ஒர்க் செய்யறதுக்கு அந்த நாளையும் செய்யறதுக்கு 29 மணித்தியாலங்கள் எடுத்திருந்தது. அப்படி போன்ற சாதனைகளை அவ விண்வெளியில் இருந்து படைத்திருந்தவா.
ஓகே. பிந்து அவ பாஸ்டன் மாரத்தான் என்னும் அந்த ட்ரெட்மில் இங்க நாங்கள் ஓடும் ட்ரெட்மில்ல அவ அங்க போய் ஓடி இருக்கிறான் ஒரு சாதனை படைத்துள்ளார். ஸோ இப்படி போன்ற சின்ன சின்ன விஷயங்களை அங்க விண்வெளியில செய்தபடியால பல சாதனைகளை படைத்து பல விஷயங்களுக்கு இவ அறியப்படுகின்றார். அவ பிறகு 2வது முறையாக எக்ஸிபிஷன் 32/33 அவ சென்றிருந்தவா. இது ரஷ்யன் ஒரு ராக்கெட்ல தான் இவ சென்றிருந்தவா. இது ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு அவ சென்று அங்க ஒரு ஃப்ளைட் என்ஜினியர். ஸோ அவ யூனிவர்சிட்டியில என்ஜினியரிங் செய்திருந்தபடியால அவன் அறிவை விண்வெளிக்கு சம்பந்தமான வழியில் வளர்த்து கொண்டு அங்கேயும் சாதனையை படைத்து அங்க நின்ற காலத்துல 2012ஆம் ஆண்டுல அவ மறுபடியும் 3 ஸ்பேஸ் ஒர்க் படித்திருந்தவா. ஸோ அந்த 3ஐயும் 4ஐயும் சேர்த்தால் 50 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட அளவுல ஸ்பேஸ் ஒர்க் படித்துள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. பின்பு மறுபடியும் அவ நவம்பர் மாதம் 19ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு பூமிக்கு திரும்பினார். 127 நாட்கள் பூமியை சுத்தி விண்வெளியில் அவ வாழ்ந்து வந்திருந்தவா. இப்பொழுது 3வது முறையாக கிட்டடியாக சென்றிருந்தவா. அதுதான் 2024 சென்றிருந்த இந்த விண்வெளி மிஷன் ஆகும். 2024 அவ சென்றிருந்தவா. ஆனால் அது ஒரு கிழமைக்கு மட்டும்தான் செல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது. அவ இன்னும் ஒரு ஆஸ்ட்ரோனட், அதாவது பட்ச் வில்மோர் என்னும் ஒருவரோட சென்று விண்வெளியை பற்றி அறிவதற்கு, அதுல இன்னும் ஒரு அறிவை பெறுவதற்கு ஒரு கிழமைக்கு செல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான் மாசக்கணக்காக மாறியுள்ளது. பின்பாக இந்த வருஷம் மார்ச் மாதம் போலத்தான் ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது ஈலான் மஸ்கின் நிறுவனம் ஒரு ராக்கெட்டை அனுப்பி அவாவின் நண்பனையும் காப்பாற்றியுள்ளது. சுனிதா வில்லியம்ஸ் இப்படி போன்ற பல சாதனைகளை படைத்து மொத்தமாக 322 நாட்கள் ஸ்பேஸ், அதாவது விண்வெளியில் வாழ்ந்து நின்று வந்துள்ளார். இவர் மொத்தமாக 7 ஸ்பேஸ் வாக்ஸ், அதாவது 50 மணித்தியாலம் 40 நிமிஷம் அங்கே விண்வெளியில் நடந்துள்ளார். இது செய்தபடியால இவர் பெண்களில் விண்வெளியில் சாதனை படைத்த ஓர் சிறந்தவராக அறியப்படுகின்றார். இவர் பல பரிசுகள் பெற்றுள்ளார். அதில் லீகியன் மெரிட், டிஃபென்ஸ் சுப்பீரியர் சர்வீஸ் மெடல், நேவி கமிடியன் மெடல் போன்ற கடினமான மிகவும் அற்புதமான பரிசுகளை பெற்றுள்ளார். இவன் நாசா ஸ்பேஸ் ஃபிளைட்ஸ் மெடல், ஸோ நாசாவிலே இவ பல பல பரிசுகளையும் பெற்று 2021ஆம் ஆண்டுல யுஎஸ் அஸ்ட்ரோனட் ஹால் ஆஃப் ஃபேம், அதாவது விண்வெளியில் சாதனைகள் படைத்த பல ஆட்கள்ல இவாவும் ஒரு ஆளாக அந்த சிவரில் ஒரு ஆளாக படைக்கப்பட்டுள்ளார். அப்ப இவ்வளவு தான் சுனிதா வில்லியம்ஸ். வாழ்த்துக்கள் கபிஷா. 2 பக்கங்களுக்கு எழுதி இருக்கிறீங்கன்னு வாவடியும். நம்ம ஒரு பக்கத்தோட தானே வருவீங்க கபிஷா, 2 பக்கமா இருக்கிறது நிறைய விடயங்களா. அப்ப நாங்கள் வெல்வெதியரை செய்யலாம், எல்லோரும் இணையலாம். ஓகே ஓகே. ஓகே இப்ப யாரு இன்னும் அபிராமி. ஓகே, எல்லாருமே நினைஞ்சாச்சு. அப்ப குவிஸை ஆரம்பிப்போம். முதலாவது கேள்வி, சுனிதா வில்லியம்ஸ் அப்போது பிறந்த நினைவிருக்குமான்னு தெரியல, அந்த ஆண்டு மட்டும் 1965, 1900. ஓகே,
விடயத்தை பார்ப்போம். சரியான விட 1965ஆம் ஆண்டு. இரண்டாவது கேள்வி. சுனிதா வில்லியம்ஸ் முதலில் எந்த ஆண்டு நாசாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அதாவது நாசாவில் வேலை பதவியை ஏற்றுக்கொண்டார். 1997, 1998, 2000ஆம் ஆண்டு. சரியான விட 1998. மூன்றாவது கேள்வி. அவருடைய முதல் விண்வெளி பயணம் எது? எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல சென்றிருந்தவா? சரியான விட எக்ஸ்பெடிஷன் 14/15. நாலாவது கேள்வி. அவருடைய முதல் விண்வெளி பயணத்தில் அவர் எவ்வளவு நாட்கள் இருந்தார் விண்வெளியில? 15, 55, 195. சரியான விட 195 நாட்கள் விண்வெளியில நின்றிருந்தவா. ஐந்தாவது கேள்வி. சுனிதா வில்லியம்ஸ் எந்த ஆண்டு ஸ்பேஸ் மாரத்தான் ஓடினார்? 2005, 2007, 2010. இது விண்வெளியில இருக்கும் போது நடந்தது. சரியான விட 2007ஆம் ஆண்டு. அப்ப அவ விண்வெளியில இருக்கிறா. ஆறாவது கேள்வி. எந்த ஆண்டு மறுபடியும் வருது ஒரே கேள்வி. போடுங்க. ஓகே, சரி, எல்லாரும் வேற வேற கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி எல்லாரும் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. யாராவது அதெல்லாம் போடுங்க. எனக்கு தெரியல என்ன கேள்வி உண்டு. சரியான விட 1984. ஏழாவது கேள்வி. அவருடைய மொத்த விண்வெளி நேரம் எவ்வளவு? எத்தனை நாட்கள் மொத்தமாக விண்வெளியில நின்றிருக்கிறா? 332, 322, 232. சரியான விட 322 நாட்கள் விண்வெளியில இருந்திருக்கிறா. எட்டாவது கேள்வி. அவர் வேலை செய்த முதல் அமைப்பு எது? நாசா, ஸ்பேஸ் எக்ஸ், ஓசியா. இதுல அவ பெரிய வேலையில செய்தது. சரியான விட நாசால வேலை செய்தவா ஸ்பேஸ் எக்ஸ் தான் அவ காப்பாத்தினது. இப்ப கிட்டறிய நடந்ததுல. சுனிதா வில்லியம்ஸ் பெற்ற மொத்த விண்வெளி நடை நேரம் எவ்வளவு? அதாவது ஸ்பேஸ் வாக். 20 மணி நேரம், 35 மணி நேரம், அல்லது 50 மணி நேரம், 40 நிமிடம். 50 மணி நேரம், 40 நிமிடங்கள். நானும் ஒரு புள்ளி வித்தியாசம். நன்றி எல்லாருக்கும். வாழ்த்துக்கள் ரஜினி மாமி. நன்றி கட்சி. ஒரு புள்ளி வித்தியாசத்தால 2வது இடம் பெற்று நீதி. வாழ்த்துக்கள் நேதினி. நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக அபிராமி. வாழ்த்துக்கள் அபிராமி. வாழ்த்துக்கள் அபிராமி. தர்ணிகா. வாழ்த்துக்கள் தரணிகா. ஜெசி ஆண்டி. வாழ்த்துக்கள் ஜெசி ஆண்டி. வாழ்த்துக்கள் ஜெசி ஆண்டி. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள். ஓகே, 3 நிமிஷம் இருக்குது. யாருக்காவது சுனிதா வில்லியம்ஸ் பற்றி தகவல் கேள்வி ஏதாவது உண்டா? இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஹபிஷா. நன்றி ஹபிஷா. நல்ல தொகுப்பு, சிறப்பான வாழ்த்துக்கள் என்று நாங்களே நிறைய அறிந்து கொண்டோம். மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு. நன்றி. அப்ப சுனிதா வில்லியம்ஸ் கதை எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. அவ இப்ப கிட்டடியாத்தான் காப்பாற்றப்பட்டிருந்தவா. போன வருஷம் ஒரு கிழமைக்கு விண்வெளிக்கு சென்று மாறி மாசக்கணக்காக விண்வெளியில் இருந்தவா. இப்ப நான் அறிந்த ஒரு தகவல், விண்வெளிக்கு சென்றால் உங்களோட தோல் எல்லாம் சுருங்கி போய் உங்களோட தலைமையிலெல்லாம் டக்குன்னு நரைக்கும் என்று நான் அறிந்தேன். அதால எல்லாரும் சுனிதா வில்லியம்ஸ் போன படத்தையும் வந்த படத்தையும் ஒப்பிட பாக்கினோம். அதுல சொல்லிக்கணும், நீங்க விண்வெளிக்கு சென்றால் நீங்க வயசு போறது இன்னும் வேகமாகும். அதனால இப்ப விண்வெளிக்கு செல்லலாம் என்று ஃபியூச்சர்ல சொல்ற ஆக்கள் எல்லாரும் இப்பொழுது பயப்படினோம். இந்த தங்களோட தோல் எல்லாம் சுருங்கி தலை நரைச்சிடமோண்டு. விண்வெளிக்கு செல்றது அதோட தீமை. மாமாவும் வந்துட்டார். நன்றி, சிறப்பு.
அப்ப தலை நரைச்சி இருக்கிறார்கள், தோல் சுருங்கி இருக்கிறார்கள் எல்லாம் முன்வழிக்கு போயிட்டு வந்தவியலோ. இல்ல அப்படின்னு சொல்லல. விண்வெளிக்கு சென்றால் நீங்கள் இன்னும் வேகமாக தலை நிறைச்சு தோல் சுருங்குமா? நான் சும்மா படிச்சேன்னா மற்றபடி இந்த ஒரு டென்னிஸ் அக்கா தங்கச்சி இருந்தவியல் எல்லாம் அமெரிக்காவில் இதே பேர்ல கிட்டத்தட்ட வில்லியம்ஸ் சிஸ்டர்ஸ். அவருக்கு ஃபர்ஸ்ட் நேம் என்ன சொல்லித்தராவா? இல்ல நீங்க முதல்ல பேரை சொல்ல நான் இந்த டென்னிஸ் பிளேயரை கொண்டு போறீங்க. கல்படையிலேயே மத்தாக்கள் ஒரு அக்காவும் தங்கச்சி. செரீனா வில்லியமா? சரினா இவா சுனிதா, அவ சரினா, மற்ற வீனஸ் தங்கச்சி நினைக்கிறேன். ஒரு கட்டத்தை வயசாயிட்டு ரெண்டு பேரும் நிறைய புகழ் பெற்றவர்கள். ரெண்டு பேரும் அவ பாரம்பரியமாக ஆப்பிரிக்கா பின்னணியை கொண்டவர்கள், அமெரிக்காவில் பிறந்து வந்தவர்கள் கொண்டு வந்தார்கள். சரி, உண்மை. ஆனால் ஸ்பேஸ் எக்ஸை இயக்குபவர் யாரு? ஓ, அப்ப நாசா ஃபெயிலியரோ இந்த அட்டம்ப்ட்ல? ஓ, ஒரு விதத்துல அது ஒப்புக்கொண்டவீங்க. நாசா தங்களால இயலாதது, ஸ்பேஸ் எக்ஸ் தான் காப்பாத்தி விட்டது என்று. இல்ல, அது பெருசா செய்தியில கூட வேற இல்ல. ஜஸ்ட் காப்பாத்தப்பட்டுட்டான்னு தான் வந்தது. அது கொஞ்சம் தேடலாம். எனக்கும் இந்த வரைக்கும் டவுட். என்னன்னா அது எப்படி அப்படி வர முடியாம இருந்தது? அனுப்ப தெரிஞ்சவர்களுக்கு திருப்பி கூட்டிட்டு வர தெரியாம இருந்ததுலோ என்ற ஒரு பக்கம் இருந்தது. அவர் மட்டுமல்ல, இன்னும் 2 ஆண்கள் இருந்தார்கள் என்ன கடைசி நேரத்தில் அவர்களோட. அவ செல்லைக்க அவாவும் ஒரு ஆளும் தான் சென்றிருந்தேன் நான் அறிஞ்ச கொண்டேன். நான் அறிஞ்சதில் பாதியில சில பேர் இறங்கி விட்டார்கள், சில பிறகு வந்துட்டார்கள் என்றது. எனிவே, இது உண்மையா தேவையான மிஷனா அல்லது சும்மா விளையாட்டு மிஷனா? மிஷன் ஒரு கிழமைக்கு விண்வெளிக்கு செல்றதுண்டா அது தேவையில்லை. அங்க போய் அவை அந்த ஸ்பேஸ் அவை இந்த ஆய்வு கூடம் லெபோரட்டரியில இருந்து என்ன செய்கிறது? அந்த ஸ்பேஸ் என்ன நிலவரத்தை பாக்குறதுக்காக அங்க போய் அவ மட்டும் இல்லை, மற்றாக்களையும் அவ வேவு பார்ப்பீங்க. மற்றாக்கள் என்ன செய்யணும், ரஷ்யா என்ன செய்யுது, சைனா என்ன செய்யுது என்றதும் இருக்குது. நீங்க இடையில சொன்னீங்களா ரஷ்யன் ஒரு ஒரு ஏர்ஷிப்ல ஏதோ அப்படி ஒரு பேர் வந்ததா? ரஷ்யா ஏர்ஷிப்ல சென்றிருந்தவா? ஓ, ஆனா என்னண்டு அமெரிக்கா ரஷ்யா இதை கொடுத்திருக்கும்? அது ரஷ்யன் ஸ்கூயோ என்னும் ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல சென்றிருந்தவா? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அமெரிக்கா அப்படி ரஷ்யாவோட கொலாபரேட் பண்ணும். 2 பேரும் தான் ஆளையால் பிடிக்காதவர்கள். சரி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லோருக்கும். தர்ஜினி அவர்களும் இணைந்தது சிறப்பு. இடையில ஜெசி என்ற பேர் வந்தது, எப்படி இணைஞ்சிருந்தவா? விளையாடினவா? சரி சரி சரி, ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே இந்த 3 பேர் தொகுப்பாளர்கள். ஆனா நீதிக்கு தான் நாங்க ஒரு கைது காட்டணும். ஏனென்றா உங்களுக்கு ஆதரவா 3 பேர் நிகழ்ச்சிக்கும் இணைந்திருந்தார். அவருடன் தர்ஜினி அவர்களும் இணைந்திருந்தார்கள். 3 பேருடைய நிகழ்ச்சிக்கும். ஜெசி அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கும் இணைந்திருந்தார். அவை தொகுப்பாளர்களே, எப்படி நாங்கள் இந்த எண்ணிக்கையை கூட்டுவது, பிரியா போன்றவர்களை விலத்தி விட்டு மௌனமாக பார்ப்பவர்களை, ஏனையவர்களை எப்படி இதுல பங்கு பெற்று செய்வது, உங்கள் அம்மாக்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு அபிராமிக்கு ஒட்டாவியா வருது. நான் பார்க்கவே 6 எண்ணிட்டு. டயர்டா? சாப்பாடு இல்லையா? சரி, எனவே உற்சாகம் அடையுங்க. தரணிகா வாழ்த்துக்கள், அபிராமி வாழ்த்துக்கள், அபிஷா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் நாளை மறுநாள் விட்டு வியாழக்கிழமை மாலை நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். வெள்ளிக்கிழமையும் இருக்கிறது. இந்த முறை ஆக்க தலைப்பு இளையோர்களுக்கு வரும் வெள்ளிக்கிழமை. அவரோட காத்திருந்தோம். நாங்க பேக் டு நார்மல் வந்து சேர்வோம். உற்சாக வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.